Daily. Taste the Daily. இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக பதவி வகித்த ராகுல் டிராவிட்டின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் புதிய தலைமை பயிற்சியாளராக இந்திய அணி முன்னாள் வீரர் கௌதம் கம்பீரை பிசிசிஐ நியமித்துள்ளது. 2007 T20 உலகக்கோப்பை மற்றும் 2011 ஒருநாள் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிகளில் இந்திய அணிக்காக அதிக ரன்கள் குவித்தவர் கௌதம் கம்பீர். இவரின் கருத்துக்கள் சர்ச்சைக்கு உள்ளாகி சமூக ஊடகங்களில் விமர்சனத்திற்குள்ளானது. 2019 கிழக்கு டெல்லி தொகுதியில் இருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கௌதம் கம்பீர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டதால் பணியில் கவனம் செலுத்துவதற்காக அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார். அவரது ஆலோசனையின் அடிப்படையில் செயல்பட்ட கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 2024 ஆண்டுக்கான IPL கோப்பையை வென்றது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்திய அணிக்கு தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்டுள்ளதால் அவர் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகியுள்ளது. வாழ்நாள் முழுவதும் நெருக்கடிகளை சகித்துக் கொண்டு பல்வேறு பாத்திரங்களில் சிறந்து விளங்கியதால் இந்திய கிரிக்கெட்டை முன்னோக்கி வழிநடத்த கௌதம் சிறந்த நபர் என்று நான் நம்புகிறேன் என பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். Taste the Daily.